இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். UTM பயிற்சியாளர் ஷம்சுல் ஹாரிஸ் உடலை தோண்டுவதற்கு உயர் நீதிமன்றம் உத்தரவு. மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகமான UTM பயிற்சியாளர் ஷம்சுல் ஹாரிஸ் ஷம்சுடின் உடலை இரண்டாவது சவ பரிசோதனை செய்வதற்கு அந்த மாணவரின் உடலை தோண்டுவதற்கு ஷா ஆலம் உயர் நீதிமன்றம் இன்று காலையில் உத்தரவிட்டது. அந்த மாணவரின் 45 வயது தாயார் உமு ஹைமான் பி டவுலட்கான் செய்து கொண்ட விண்ணப்பத்திற்கு அனுமதி அளித்த உயர் நீதிமன்ற நீதிபதி பூபிண்டர் சிங் இந்த உத்தரவை பிறப்பித்தார். போலீஸ் படை தலைவர் அல்லது அவரின் அலுவலகத்தை சேர்ந்தவர்களின் தீவிர கண்காணிப்புடன் ஸ்லாங்கூர் கம்போங் ரிஞ்சிங்கில் உள்ள முஸ்லிம் கல்லறையிலிருந்து அந்த மாணவரின் உடலை தோண்டுவதற்கு நீதிபதி ஆணை பிறப்பித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவரின் தாயார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாட்டின் முன்னணி சவ பரிசோதனை நிபுணரான டாக்டர் பூபிண்டர் சிங் மற்றும் குடும்பத்தினரால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞரின் மேற்பார்வையில் கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையில் சவ பரிசோதனை நிபுணரின் உதவியுடன் 14 நாட்களுக்குள் இரண்டாவது பிரேத பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஜொஹூரில் உள்ள உலுத்திராம் இராணுவ போர் பயிற்சி மையத்தில் சேமப்படை பயிற்சி பிரிவில் ஈடுபட்டு இருந்த 22 வயதுடைய அந்த UTM மாணவர் துன்புறுத்தலுக்கு ஆளாகி மரணமுற்று இருக்கலாம் என்று குடும்பத்தினர் சந்தேகிக்கின்றனர். தனது மகனின் உடலில் காயங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தாயார் உமு ஹைமான் போலீசில் புகார் அளித்துள்ளார். நாட்டில் GST எனப்படும் பொருள் சேவை வரியை மீண்டும் அறிமுகப்படுத்துவதற்கு அரசாங்கம் உத்தேசிக்கவில்லை என்று நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. GSTயை மீண்டும் அறிமுகப்படுத்தும் நிலை ஏற்படுமானால் தங்கள் நிறுவன அமைப்புகளுக்கு ஏற்ப தயார்படுத்திக் கொள்ள நிறுவனங்களுக்கு குறைந்தது 2 ஆண்டுகள் வரை கால அவகாசம் தேவைப்படும் என்று நிதி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஆடவர் ஒருவரை வெட்டுக்கத்தியால் தாக்கி காயம் விளைவித்ததாக கூறப்படும் திருநங்கை ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இன்று காலையில் மலாக்கா அயர்கரோ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட அந்த திருநங்கையை விசாரணைக்கு ஏதுவாக வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த திருநங்கை உள்ளூரை சேர்ந்த 40 வயது மதிக்கத்தக்க ஆடவரை வெட்டுக்கத்தியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. அந்த ஆடவரை தாக்கிய பின்னர் சம்பந்தப்பட்ட திருநங்கை பண்டார்ஹிலேர் போலீஸ் நிலையத்திற்கு தானே நேரடியாக சென்று தகவல் தெரிவித்து சரண் அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் போலீசார் சம்பவ இடத்திற்கு ஆம்புலன்ஸ் வண்டி அனுப்பப்பட்டு அந்த ஆடவர் காப்பாற்றப்பட்டு மலாக்கா மருத்துவமனையில் சேர்க்கப்படுவதற்கு உதவினர். கோலாலம்பூரை சேர்ந்த அந்த திருநங்கை ஏற்கனவே பல்வேறு குற்றப்பதிவுகளை கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 2014ஆம் ஆண்டிலிருந்த பல்வேறு லஞ்ச ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படும் கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் உயர் அதிகாரி உட்பட 3 தனிநபர்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. அந்த மூவரும் நேற்று திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டனர். மாநகர் மன்றத்தின் உயர் அதிகாரிக்கு அப்பாற்பட்ட நிலையில் 40 வயது மதிக்கத்தக்க இதர 2 நபர்களான நிறுவன உரிமையாளர்கள் மற்றும் ஒரு மாது பிடிபட்டுள்ளார். நேற்று பிற்பகல் 1 மணிக்கும் 2 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் புத்ராஜயா SPRM தலைமையகம் மற்றும் கோலாலம்பூர் SPRM அலுவலகம் ஆகியவற்றுக்கு அழைக்கப்பட்ட அந்த மூவரும் வாக்குமூலம் பதிவுக்கு பின்னர் கைது செய்யப்பட்டனர். கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் முக்கிய அதிகாரியான 50 வயது மதிக்கத்தக்க நபர் மாலை 4 மணியளவில் அவரின் அலுவலகத்தில் கைது செய்யப்பட்டார். கோலாலம்பூர் மாநகர் மன்றத்திலிருந்து குத்தகைகளை பெறுவதற்கு அந்த நிறுவன உரிமையாளர்களிடம் இருந்து சம்பந்தப்பட்ட அதிகாரி கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் லஞ்சம் பெற்று வந்ததாக நம்பப்படுகிறது. 3 நபர்களிடம் இருந்து 1,50,000 ரிங்கிட் ரொக்கம், 2 ஆடம்பர கார்கள், விலை உயர்ந்த கைப்பைகள் மற்றும் காலணிகளை SPRM பறிமுதல் செய்துள்ளது. கிரவல் மண் நிறைந்த மலைச்சாரலில் மண் தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்த மண்வாரி இயந்திரம் ஒன்று மண் சரிவில் குடை சாய்ந்ததில் அதன் ஓட்டுநர் அந்த கனரக வாகனத்தின் அடியில் சிக்கி உயிரிழந்தார். இச்சம்பவம் நேற்று திங்கட்கிழமை பேரா சிம்பாங் பூலாய் கிராமாட் பூலாய் கல்லுடைப்பு பகுதியில் நிகழ்ந்தது.
60 வயது மதிக்கத்தக்க ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே மாண்டார். இந்த சம்பவம் குறித்து பிற்பகல் 1:52 மணியளவில் தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக பேரா மாநில தீயணைப்பு மீட்புப் படை இலாக்காவின் இடைக்கால துணை இயக்குநர் ஷஸ்லியான் முகமது ஹனாஃபியா தெரிவித்தார். கவிழ்ந்து கிடந்த மண்வாரி இயந்திரத்தின் ஓட்டுநர் இருக்கை மண்மேடாக மாறியதால் ஓட்டுநரை தேடுவதில் சிரமம் ஏற்பட்டது. பின்னர் மற்றொரு மண்வாரி இயந்திரத்தின் உதவியுடன் மண்மேடு கரைக்கப்பட்டு ஓட்டுநரின் சடலம் அடையாளம் காணப்பட்டு மீட்கப்பட்டதாக ஷஸ்லியான் குறிப்பிட்டார். கடா குலிம் தமான் துங்குபுத்ரா குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மேல் மாடியில் தூக்கில் தொங்கிய நிலையில் ஆடவர் ஒருவரின் அழுகிய சடலத்தை போலீசார் மீட்டுள்ளனர். 40 வயது மதிக்கத்தக்க அந்த ஆடவர் 2 மாதங்களுக்கு முன்பு தூக்கில் தொங்கி உயிரை மாய்த்து கொண்டு இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. தங்களின் குடும்ப சொத்தான அந்த வீட்டை விற்பனை செய்வதற்கு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தங்களுக்கும் வீட்டை வாங்கிய நபருக்கும் இடையில் வழக்கறிஞர் மூலம் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டதாக மரணம் அடைந்த நபரின் சகோதரர் வாக்குமூலம் அளித்துள்ளதாக கோலிம் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் துல்கிஃப்லி அசீசான் தெரிவித்தார். வீடு ஒப்பந்தம் நடைபெற்று முடிந்து ஒரு நல்ல நாளில் அந்த வீட்டில் புதுமனை புகுவிழா காத்திருந்த நிலையில் வீட்டில் உள்ள பொருட்களை அகற்றுமாறு வீடு வாங்கியவர் வீட்டை விற்ற நபரிடம் கேட்டுக்கொண்டதுடன் வீட்டின் சாவியை ஒப்படைக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் அந்த வீட்டில் தங்கியிருந்த தனது அண்ணனை கடந்த 2 மாத காலமாக தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் தனது சகோதரனை பார்ப்பதற்கு அந்த வீட்டிற்கு சென்றுள்ளார். வீடு பூட்டியிருந்தது. அண்டை வீட்டுக்காரர்களும் அந்த வீட்டில் கடந்த 2 மாத காலமாக துர்நாற்றம் வீசுவதாக புகார் தெரிவித்துள்ளனர். போலீசாரின் உதவியுடன் நேற்று முன்தினம் நள்ளிரவு வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது மேல் மாடியில் ஆடவர் ஒருவர் தொங்கிய நிலையில் சடலம் தரையில் விழுந்தபடி கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது என்று சூப்பரிண்டென்டென்ட் துல்கிஃப்லி அசீசான் தெரிவித்தார். சவ பரிசோதனைக்காக சடலம் அலோஸ்தார் சுல்தானா பஹியா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. நல்ல நாள் பார்த்து புதுமனை புகுவிழாவிற்கு காத்திருந்த வீட்டை வாங்கியவர் இந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்துள்ளார். பலத்த காற்று கனத்த மழையினால் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் 2 வெவ்வேறு சம்பவங்களில் மரங்கள் வேரோடு பெயர்த்து கொண்டு சாய்ந்ததில் ஒரு சிறார் உட்பட 2 காயமுற்றனர். முதல் சம்பவம் கில்லான் ஜாலான் பைப் பகுதியில் நிகழ்ந்தது. இதில் 9 வயது சிறுவன் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு 3 தையல்கள் இடப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்பு படையின் உதவி இயக்குநர் அஹ்மத் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். இரண்டாவது சம்பவம் ஜலான் காப்பார் குவாலஸ்லாங்கூர் சாலையில் நிகழ்ந்தது. இதில் 35 வயது லாரி ஓட்டுநர் காயமுற்றதாக அவர் குறிப்பிட்டார். லாரி மீது மரம் சாய்ந்ததில் அந்த லாரி ஓட்டுநர் காயமுற்றார். குவாலஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்பு படையின் உதவியுடன் அந்த லாரி ஓட்டுநர் மீட்கப்பட்டதாக அஹ்மத் முக்லிஸ் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.